அண்ணாமலை அவர்கள் பாஜகலேருந்து வெளியே வந்து வீதி லீடர்ஸ் அப்படின்னு அமைப்பு ஆரம்பிச்சதுக்கப்புறமா தொடர்ச்சியாக ஒரு மூத்த பாஜக தலைவர்களாக அண்ணாமலை அவர்கள் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இல்லாட்டி அதிருப்தியை வந்து தெரிவிச்சிட்டே இருக்காங்க. நான் இன்றைக்கி வந்து தமிழிசை அவர்கள் விகடன் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ பார்க்க நேர்ந்தது. ஸோ அதில் வந்து அவங்க நிறையா விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் மேலே உள்ள அதிருப்தி, ஒரு கோவம் இல்லாட்டி குற்றச்சாட்டு அப்படி வச்சுருக்காங்க. அதில் அண்ணாமலை அவர்களை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கு நம்மளுடைய ரிபட்டல், எனக்கு அது ஒரு சில மாற்று கருத்து இருக்குது, அதில் அவங்களே கான்ட்ரடிக்டாக பேசின மாதிரி இருந்துச்சு, அது என்னங்கிறத பற்றி நான் சொல்லலான்னு இருக்கேன். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ பார்த்தோம். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இதில் வந்து ரொம்ப கோவத்தை தான் வெளிப்படுத்தியிருந்தாங்க. எல்லாரும் வரிசையாக வந்து அண்ணாமலை அவர்கள் மேலே குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களாலையும் இதே போல் குற்றச்சாட்ட முடியும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்களா இல்லாட்டி என்ன எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இல்லாட்டி சமூக வலைதளத்தில் என்ன ஒரு நெரேட்டிவ் இருக்குன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்களை வந்து பாஜகவில் இருக்க மூத்த தலைவர்கள்லாம் ஓரங்கட்டிட்டாங்க, அண்ணாமலை அவர்களை வந்து சைட்லைன் பண்ணாங்க, இல்லாட்டி அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல, இந்த மாதிரி தான் பேச்சு இருக்குது. இவர் இப்போ ரிசைன் வேறு பண்ணிட்டார். அதுவும் யாருக்கு அதிக இழப்புன்னு நம்ம பொதுவாக பேசிக்க பார்த்தோம்னு சொன்னால், பிரைம் மினிஸ்டர் கூட டைரக்ட் 1-on-1 கான்டாக்ட் இருந்தது, மிஸ் ஆயிடுச்சு. ஹோம் மினிஸ்டர் கூட இருந்த ரேப்போ கம்மியாயிடுச்சு. அப்போது கம்பேரிட்டிவாக பார்த்தோம்னு சொன்னால் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அவர் ரிசைன் தானே பண்ணிக்க, அவருக்கு தானே வந்து கொஞ்சம் இழப்பு. அவர் வெளியே வந்து ஓப்பனாக இங்கே தமிழக பாஜகவில் இருந்து யாருமே சரியில்லை, எனக்கு வந்து மோடிஜி நல்லா சப்போர்ட் பண்ணார், அமித்ஷாஜி நல்லா சப்போர்ட் பண்ணார், இவங்க எல்லாரும் வந்து என்னை தடுத்தாங்க, எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அண்ணாமலை அவர்கள் நிறைய குற்றச்சாட்டு வைக்க முடியும். அப்படி வச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு இன்னும் நிறையா என்ன கிடைக்கும்னு சொன்னால், அதுக்கு ஒரு மைலேஜோ இல்லாட்டி அது ஒரு நரேட்டிவோ அது ஒரு பேசு பொருளாவோ ஆகும். அது இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மையும் கூடுதலாக இருக்கும். எனக்கு சீட்டு கொடுக்கலீங்க, என்னை நிற்க விடலீங்க, எனக்கு பிடிச்ச சீட்டு கிடைக்கலீங்க, இந்த மாதிரி நிறைய என்ன வேணால் சொல்லலாம். இதெல்லாம் நடந்துச்சு நான் சொல்லலை, இந்த மாதிரி அவருக்கு சொல்ல முடியும், அவருக்கு சொல்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற. ஆனால் அதிகமாக குற்றம் சாட்டுறதுக்கு ஸ்கோப் இருந்தும் அதிகமாக குற்றம் சாட்டுறதுக்கு அவருக்கு இப்போது வந்து உள்ளேயும் இல்லை, என்ன வேணால் அவர் பேசலாம். அப்படிலாம் இருந்தும் அவர் அமைதி காக்கிறார். இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வாலண்டியராக வந்து ப்ளேம் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது உண்மை பொய் அது கூட செகண்டரி. ஆனால் யார் வந்து ஒரு கண்ணியமான அரசியல் மேற்கொள்கிறாங்கங்கிறது பார்த்தா தெரியுதே. கண்ணியம் கூட செகண்டரி வச்சுக்கோங்களேன், உண்மை போய் விட்டுருங்க, கண்ணியம் கூட விட்டுருங்க, புத்திசாலித்தனமான அரசியல் எதுன்னு பார்த்தா தெரியுமே. இதில் அண்ணாமலையர்கள் பண்ணுறதுனா புத்திசாலித்தனமான அரசியல். இது பார்க்குறவங்களுக்கு வந்து இவர் தான் டீசெண்டாக இருக்கிறாருன்றதானே தோணும். இது ஏன் வந்து மூத்த தலைவர்களுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு புரியலைங்கிறது எனக்கு மிகப்பெரிய வியப்பாக இருக்குது. ஸோ நான் அது உள்ளே இருக்க உண்மைத்தன்மைக்குள்ளே போல, அதோடைய டீசென்சி கூட போல, ஒரு புத்திசாலித்தனமான அரசியலாக இல்லையேங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவங்க எல்லாரும் இப்படி வந்து சேற்ற வாரி இழக்கும் போது நான் பேர் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னு சொன்னால், அந்த உள்ளுக்குள்ளே அந்த இன்டர்வியூக்குள்ளே இருந்ததில் எனக்கு என்ன ரிபட்டல் இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். அண்ணாமலை இஸ் அ டோட்டல் ஃபெயிலியர். அண்ணாமலை வந்து எதுவுமே ஜெயிக்கலை, எதுவுமே அவர் பண்ணல, கிட்டத்தட்ட அவர் ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் ஏமாற்றிட்டாரு, அவர் வந்து தோல்விக்குரியவர், எதுவுமே அவர் சாதிக்கல, ஒரு சீட்டு கூட ஜெயிச்சு கொடுக்க முடியல, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 2014 வந்து என்ன வாக்கு சதவீதம் வந்து அதே தான் இப்போயும் வாக்கு சதவீதம். இதுதான் அவர் ஹெச் ராஜா அவர்கள் கூட இப்போது வந்து பேசியிருந்தார். இந்த மாதிரி வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸே பண்ணல, பொன்னார் அவர்களே ஏடிஎம்கே டிஎம்கே, இது நம்ம நிறைய தான் ரிப்பீட் பண்ணிட்டோம். அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தலைவராக இருக்கும்போது பாஜகவுக்கு வந்து சென்ட்ரலில் ஆட்சியில் இல்லை, காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்துச்சு. ஆனால் இவர் இருக்கும்போது மத்தியில் பாஜக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்படி ஸ்ட்ராங்காக பாஜக ஆட்சியில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்து, உங்களுக்கு ஃபுல் பவர் கொடுத்து, அலையன்ஸை நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் சுதந்திரத்தை கொடுத்து, எல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் கொடுத்து, இந்த மாதிரி எல்லா சப்போர்ட், பூர்ண சப்போர்ட், அவ்வளோ ஃபுல் பவர் அண்ட் ஃப்ரீடம் கொடுத்த பின்னாடி நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்று முக்கியமாக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தாங்க. என்ன எடுத்திருந்தாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பேரே பயன்படுத்த போகிறதுலேன்னு முடிவு எடுத்திருப்பாங்க போல். ஸோ அந்த இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூவரே கேட்குறாரு, ஏன் நீங்கள் அண்ணாமலை பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால், அவருக்கு பேர் வாங்கி கொடுத்ததே நாங்கள் தான், அவர் பேர் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் கடைசியில் வந்து அவங்க கேட்குறாரு, இன்டர்வியூ ஒரு பிரில்லியண்டான ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, நீங்கள் திமுக தலைவரை கூட அண்ணன் ஸ்டாலின்னு சொல்கிறீங்க, அப்போ ஸ்டாலின் கூட பேர் சொல்கிறீங்க, இவர் பேர் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. இவங்ககிட்ட ஒரு பதில் இல்லை, எனக்கு அவரை பற்றி பேச பிடிக்கல அப்படின்னா. இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கடைசியில் நாங்கள் எல்லா காம்ப்ரமைஸும் பண்ணது தீய சக்தி திமுக அழிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தீய சக்தியோட தலைவர் அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பேரை சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு நகை முரணாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிரிப்பு வர்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு கான்ட்ரடிக்டரியாக எனக்கு என்ன பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க 2024 மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுக்கு பாஜக, வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸே பண்ணல. ஏன்னா பொன்னார் அவர்கள் இருக்கும்போதாச்சும் ஒரு 3 எம்எல்ஏ சீட்டு புதுச்சேரி சீட்டு கிடைச்சிது என்டிஏக்கு.
இப்போ அந்த ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கல, அதை 24 வந்து ஒரு எம்பி கூட கிடைக்கல. 2014 பொன்னார் தலைமையில் 3 எம்பி கிடைச்சிது. இவருக்கு இவ்வளோ பவர் கொடுத்து எல்லாம் கொடுத்துச்சுன்னு சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிகப்பெரிய ஃபெயிலியர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் கொடுத்து 80 தொகுதிக்கு அவரை வந்து கேம்பெயினுக்கு அனுப்பிச்சோங்கிறாங்க. அது ஒரு பெரிய கௌரவம் கொடுத்து தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன கேள்வி வருதுன்னு சொன்னால், உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் 2024 மிகப்பெரிய ஃபெயிலியர். அதாவது கூட்டணி வைக்கிறதுக்கு அவருக்கு நீங்கள் ஃபுல் அனுமதி கொடுத்து, மோடிஜி 14 முறை அவர் தலைவராக இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து பவர் கொடுத்து பாஜக மத்தியில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, ஜெயலலிதா அவர்கள் இல்லாதப்போ கலைஞர் அவர்கள் இல்லாதப்போன்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னாங்க, நான் இருக்கும்போதெல்லாம் கலைஞர் ஜெயலலிதா தான், அவங்கள தான் சண்டை போட்டோம், இவருக்கும்போது அதான் இல்லை அப்படின்னா. இப்படி எல்லா சூழ்நிலையும் சுமூகமாக இருந்து அவர் அவ்வளோ பெரிய ஃபெயிலியராக இருந்தார்னு சொன்னால், அப்படிப்பட்ட 2024 ஃபெயிலியரான ஒரு நபருக்கு எதுக்கு நீங்கள் ஹெலிகாப்டர் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. ஸோ அந்த மிகப்பெரிய கான்ட்ரடிக்ஷன் வைக்கிறாங்க. மிகப்பெரிய ஃபெயிலியர், எல்லாம் கொடுத்து ஒன்றுமே பண்ணல, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி நாங்கள் 80 தொகுதிக்கு அவரை வந்து ஹெலிகாப்டர் கொடுத்து பிரச்சாரம் பண்ண வச்சோம் அப்படின்னா, அப்போ அவ்வளோ பெரிய ஃபெயிலியருக்கு எதுக்கு வந்து சென்ட்ரல் பிஜேபி ஹெலிகாப்டர் கொடுத்து 80 தொகுதிக்கு எதுக்கு பிரச்சாரம் பண்ண வச்சாங்க? ஏன் மற்ற தலைவர்களுக்கு ஹெலிகாப்டர் ஏன் கொடுத்து பிரச்சாரம் பண்ண வைக்கல? 24க்கு முன்னாடி பாஜக ஏமாந்துருச்சு, இல்லாட்டி அவர் வந்து நம்பினாங்க, அவர் பெரிய தலைவர், அவர் நிறைய மாற்றம் கொண்டு வர போறாரு நம்பினாங்க, அவருக்கு உரிமை கொடுத்தாங்கிறதெல்லாம் 24 முன்னாடி ஓகே. சரி, 24 தான் அவர் ஃபெயிலியர்னு தெரிஞ்சிருச்சு, அவர் தலைவர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க, அவரால் வந்து பாஜக வளரலைங்கிறாங்க, ஏமாத்திடாருங்க, எல்லாம் தெரியுது இல்லை. அப்போ இப்போ நீங்கள் வந்து எதுக்கு 10 நாள் 1 மாதத்துக்கு முன்னாடி எதுக்கு அவருக்கு ஹெலிகாப்டர் கொடுத்தீங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அப்போ சென்ட்ரல் பிஜேபி வந்து அதை வந்து ஃபெயிலியராக பார்க்கல. அப்படியே ஃபெயிலியராக பார்த்துருந்தாங்கன்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் மோடிஜி அவர்கள் எதுக்கு வந்து அது கிரெடிட் கொடுக்குறாரு? மோடிஜி பாராளுமன்றத்தில் பேசுகிறார், தமிழ்நாட்டில் நம்மளோட கூட்டணி 18% வாக்கு வாங்கியிருக்கு, மிகப்பெரிய ஆதரவு பெற்றிருக்குன்னு சொல்லி மோடிஜி பேசுகிறாரு. இதில் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க 24 வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு கூட்டணி முழு சுதந்திரம் கொடுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நிறையவே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 24 அவர் ஆசைப்படி தனியாக நின்னாங்க, 24 ஆசைப்படி தனியாக நின்னாங்க, ஆனால் எதுவுமே கிடைக்கல. மோடிஜியோடைய பதவிக்கே கூட ரிஸ்க் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு 24. இங்கேருந்து ஒரு 10-20 எம்பி போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா. இதில் ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தனியாக தான் போட்டியிட விரும்பினார், அது உண்மை தான், அது எல்லாருக்கும் தெரியும், அவரே வெளிப்படையாக சொன்னார், தனியாக தான் இருக்கணும்னு விருப்பப்பட்டு தான் சொன்னார். ஆனால் 2024 பாஜக தனியாக போனதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் மட்டும் கிடையாது. அண்ணாமலை அவர்களோ பாஜகவோ கூட்டணியிலேருந்து வெளியே வரல. 24 கூட்டணியை முறிச்சது எடப்பாடி அவர்கள் தான். கூட்டணியை முறிச்சதுக்கு அப்புறம் கூட ஆக்சுவலாக கூட்டணியிலேருந்து நான் வெளியே வரேன், இனிமேல் என்னால் பாஜக கூட கூட்டணியில் இருக்க முடியாதுன்னு இபிஎஸ் அவர்கள் அறிவிச்சதுக்கு அப்புறமா, இன்ஃபேக்ட் அவர் அறிவிச்சு ஏடிஎம்கே பெருசாக வெடிலாம் வெடிச்சு பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடும் போது அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண்புகள் யாத்திரைட்டு இருப்பார். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருப்பார். நான் எதுவும் பதில் சொல்ல விரும்பல, சென்ட்ரல் பிஜேபி முடிவு பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார். கடைசி வரைக்கும் பிஜேபி வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்துச்சு, ஏடிஎம்கே எப்படியாச்சும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. இவங்க சொல்கிறது டெக்னிக்கலி எரர். பிஜேபி வந்து அண்ணாமலை அவர்களுக்கு முழு சுதந்திரம், நீங்கள் சொல்கிறபடி தனியாக கூட்டணியில் இல்லாமல் போய் போகணும்லாம் அவங்க சொல்லலை. கடைசி வரைக்குமே ஏடிஎம்கே கூட 24 எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணிச்சு. கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்குமே பிஜேபி கூட்டணி எதிர்பார்த்துச்சு. இவர் தான் வெளியே போயிட்டு 24லையும் கிடையாது 26லையும் கிடையாது, நீ எப்போவுமே பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி மோடிஜி அசிங்கப்படுத்தி அவர் பிரச்சாரம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஏடிஎம்கே. பாஜக கூட்டணி தலைவர்கள் யாருமே வந்து இது முழு மனசாக ஒத்துக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் பேச்சு கேட்போம், அவர் சொல்கிறபடி இந்த 24 அண்ணாமலை அவர்கள் முழு சுதந்திரம், அவர் முடிவெடுத்தபடி தனியாக நின்று நம்மளை ஜெயிச்சு பார்ப்போம் அப்படிலாம் யாருமே இறங்கலை. எல்லா தலைவரும் கடைசி வரைக்குமே கூட்டணி இருந்திருந்தால் நிறையா ஜெயிச்சிருக்கலாம். அது எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி எலெக்ஷனுக்கு பின்னாடியும் சரி எப்போவுமே என்ன தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி இருந்திருக்கணும் சொல்லிட்டே இருந்தாங்க. அது வந்து ரிசல்ட்லையும் வெளிப்பட்டுச்சு. அதனால இப்போ வந்து 24 அவர் ஆசைப்படி கூட்டணி இல்லாமல் சொல்லக்கூடாது. ஆசை தான் அவர் பட்டாரே ஒழிய சுதந்திரமும் கொடுக்கல, ஒத்துழைப்பும் கொடுக்கல, ஆசீர்வாதமும் கொடுக்கல. வேற வழி இல்லாமல் தனியாக கூட்டணி நின்னாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லிட்டு இப்போ ரங்கராஜ் பாண்டே அவர்கள் முதல்ல நிறைய பேர் சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் முதல்லயே கணிச்சிட்டாரு. என்ன கணிச்சிட்டாருன்னா, இபிஎஸ் கழட்டி விட்டுருவாருன்றதை முதல்லயே கணிச்சிட்டு தான். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை கொண்டு போய் அவர் ஒழுங்கான சீட்டு கொடுக்காம கூட்டணி அமையல. ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம போய் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கேண்டிடேட்ஸ் நிப்பாட்ட முடியல. அதனால் இந்த வாட்டியும் எடப்பாடி அவர்கள் நம்மளை கழட்டி விட்டுருவாரு, இல்லை ஒழுங்கான சீட்டு கொடுக்க மாட்டாருன்றதை முதல்லயே கணிச்சு தான் இது வேண்டாம்னு சொன்னார். இவர் ஒரு சாக்கா வச்சு இவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் அசிங்கப்படுத்திட்டாங்க, அண்ணா அவர்கள் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு ஒரு சாக்கு வச்சு இபிஎஸ் அவர் வெளியே போயிட்டாரு. கடைசியில் கூட இபிஎஸ் அவர் சொல்லியிருப்பாரு, கதவு திறந்து வச்சிருக்கிறேன், ஜன்னல் திறந்து வச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ என்னன்னு சொன்னால் இவங்க இப்போ ஆர்கியூ பண்ணுற மாதிரி இவர் ஆசைப்பட்டபடி முழுசாலாம் வந்து 2024 கூட்டணி இல்லை, இல்லாட்டி இவங்களோட முழு ஒத்துழைப்பு கிடையாது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே வேலுமணி அவர்களும் சொன்னாங்க, தமிழிசை அவர்களும் சொன்னாங்க, கூட்டணி வச்சிருந்துச்சுன்னா நிறைய ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ராமசீனிவாசன் சொல்லியிருப்பாங்க, நிறையவே சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. அதனால் அது வந்து ரெண்டாவது பாயிண்ட் நான் ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சேன். மூணாவது, இவங்க மிகப்பெரிய லெவலில் என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்களே தனிப்பட்ட முறையில் பாஜக மூத்த தலைவர்கள் பேரை டேமேஜ் பண்ணாங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வார் ரூம்னு ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு பாஜக மூத்த தலைவர் 4 பேர் பேரை பயங்கரமாக டேமேஜ் பண்ணாங்க, பயங்கர மீம் போட்டாங்க, டிஎம்கே கூட அந்த மாதிரி பண்ணல, இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் அதை மறுக்கிறார். அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னப்பா இப்படிலாம் பண்ணுறாங்களே, பட் அது எனக்கு வந்து சம்மந்தமே இல்லைங்க, அண்ணாமலை அவர் சொல்லிடுறாருன்னு சொல்லி வானசீனிவாசன் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் மறுத்துறாரு. அவர் கூட இருந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ பாஜகலேருந்து அவரோட அமைப்புக்கு நிறைய பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து 24 கேண்டிடேட் வசந்தராஜன் அவர் வெளியே வந்திருக்கிறாரு, கருணாகராஜன் அவர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க, அப்புறம் பாஜக பொறுப்பாளர்கள் நிறைய பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. இவங்க யாராவது இந்த 4 தலைவர்களை தப்பாக பேசினாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அமர் பிரசாத் ரெட்டி வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வெளியே வந்திருக்காங்களோ, அதாவது ப்ராமினன்ட் ஃபேஸஸ், யார் பாஜக இவங்க இந்த பொறுப்பில் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிறைய படுற பாஜக பொறுப்பாளர்கள், இவங்க யாராவது வந்து இந்த 4 தலைவர் தப்பாக பேசினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ யார் தான் அந்த 4 பேர் தப்பாக பேசினதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னோன் ஃபேஸஸ், யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு பொறுப்பு இருக்காது, அவங்களுக்கு வந்து அத்தென்டிசிட்டி இருக்காது, சமூக வலைதளத்தில் இருப்பாங்க, வார் ரூம்னு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இவங்க பேரை டேமேஜ் பண்ணிட்டாங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் இந்த பக்கம் 2 சைட்ஸ் ஆஃப் தி காயின்ங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் மேலே யாரெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாஜகவில் பொறுப்பில் இருக்கிறவங்க, பாஜக ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்லிட்டு நேஷனல் டிவியில் போயிட்டு ரெப்ரசன்ட் பண்ணவங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அண்ணாமலை மேலே லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டே வைக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, எல்லா மேடையிலையும் மோடிஜி பக்கத்தில் உட்கார வைப்பாங்க அப்படின்றாங்க. எல்லா மேடையிலையும் மோடிஜி பக்கத்தில் உட்கார வச்சது சென்ட்ரல் பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, சென்ட்ரல் பிஜேபி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் பிஜேபி வந்து ஹெலிகாப்டர் கொடுத்தாங்க, சென்ட்ரல் பிஜேபி வந்து மேடையில் உட்கார வச்சாங்க. இதெல்லாம் சென்ட்ரல் பிஜேபி மரியாதை கொடுத்தாங்க, கௌரவம் கொடுத்தாங்க. அது யாருமே மறுப்பே பேசலையே. அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச மாற்றுக்கருத்து இருக்கிற பார்த்தீங்கன்னா, அதில் அதை அவங்க சொல்லிட்டு இருக்கிறது இவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்க, இது கிடையாது, அவங்களோட கிரெடிட் தானே அது. அப்போது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அவ்வளோ பயங்கரமான பவர் கொடுத்துறாங்க, பயங்கரமான ஃப்ரீடம் கொடுத்துறாங்க சொன்னாலும், அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் பவர் கொடுத்த ஒரு தலைவரை பாஜகவுக்குள்ளே இருந்துகிட்டே பொறுப்பில் இருந்துட்டு நிறைய பேர் வந்து அவதூறு பேசினாங்கல்ல, அதை பற்றி யாருமே கேள்வி கேட்குறது இவங்க பதிலும் சொல்கிறதில்ல. அதனால் வந்து எனக்கு அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப ஒரு ஒன் சைடடாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நிறையா அதுக்கு வந்து மாற்று கருத்து இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க சொன்னது அவங்களுக்கே முரணாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது 2 மெயின் முரண் வந்து அதாவது முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு இவ்வளோ ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க, ஃபெயிலியரான ஒரு ஆளுக்கு எதுக்கு 2 நோட்டீஸில் இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கேம்பெயின் பண்ணப்படணுங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, 24 வந்து அவர் விருப்பப்படி நடந்துச்சுன்னா அவர் ஆசைப்படி நடந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் கடைசி வரைக்கும் பாஜக வந்து 2024 அதிமுக கூட்டணிக்கு முயற்சி பண்ணுச்சு, அதிமுக தான் அந்த கூட்டணியை முறிச்சிட்டு போச்சுங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த பழி யார் மேலே போகணும்னு சொன்னால், 2024 பிஜேபி 0 சீட்ஸ் வாங்குச்சு, என்டிஏ 0 சீட்ஸ் வாங்குச்சு, இங்கேருந்து மோடிஜிக்கு எந்த சப்போர்ட்டுமே கொடுக்க முடியலன்னு சொன்னால், அண்ணாமலையினால தான் வந்து பிஜேபி மோடிக்கு சப்போர்ட்டே பண்ண முடியலன்னு சொல்கிற யாருக்குமே, எடப்பாடினால தான் வந்து சென்ட்ரல் பிஜேபிக்கு இவ்வளோ பெரிய டேஞ்சரில் போய் உட்காந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தகரமான விஷயம் தான். ஸோ இதை டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சொன்னதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா, இல்லாட்டி உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டியில் சந்திக்கிறேன். வணக்கம்.